இந்த வாய்ப்பு தந்த அல்லாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கற்றுத்தந்த அந்த கடவுள் மட்டுமே துதிக்கக்கூடியவர். இந்த வார சிந்தனை அப்படிங்கிற தலைப்புல நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போற பயம். பயங்கர ஒரு உணர்வு வந்து நம்ம அடிக்கடி கூடிய ஒரு உணர்வா இருக்கு. அதை பத்தி நம்மளுக்கு வந்து எந்த தேவையுமே இல்லை. சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, எடுத்தவுடனே வரக்கூடியது உணர்வாதான். இப்ப நம்ம ஒரு இருட்டை பார்த்தோம் அப்படின்னா உடனே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு பய உணர்வு நம்மளுக்கு வருது. எனக்குலாம் வந்து பேய் படம் பார்த்தேன்னா நைட்லாம் எனக்கு தனியா எந்திரிச்சு போறதுக்கு கொஞ்சம் அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் பயமா இருக்கும். அடுத்த நாள் வந்து நார்மலாயிரும். மனுஷங்களை அவங்கள்ட்ட பேசுறதுக்கு, அவங்கள்ட்ட எப்படி பேசுறது அப்படிங்கிற பயம்லாம் வரும். ஒரு சாப்பாடு எடுத்து சாப்பிட போகும்போதே நம்மளுக்கு ஏதாவது நோய் வந்துருமோ, இதை சாப்பிட்டா நம்மளுக்கு ஏதாவது செய்யுமோ அப்படிங்கிற ஒரு பயம் மனசுல வரும். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த செய்ய போறோம் அப்படின்னா இதை செஞ்சா யாராவது ஏதாவது விமர்சனம் பண்ணுவாங்களோ, எதுவும் சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வரும். இந்த மாதிரி பயங்கள் வந்து பல விதமா நமக்குள்ள வந்துட்டே இருக்கும். ஒரு பரீட்சை எழுத போற பையனை பார்த்தோன்னா பதட்டத்தோட கூடிய ஒரு பயம் வரும். ஒரு இன்டர்வியூ அட்டன் போறோம்னா நம்ம இதை சரியா அட்டன் பண்ணுவோமா அப்படிங்கிற அந்த ஒரு பதட்டம், பயம் இருந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில சொல்லிக்கிட்டே போலாம். தெரிஞ்ச சூழ்நிலையா இருந்தாலும் தெரியாத புது சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம நுழையும் பொழுதும் நம்மளுக்கு ஒரு நெருடலோடு கூடிய இல்ல பதட்டத்தோடு கூடிய ஒரு பயத்தை வந்து நம்ம கொஞ்ச நேரம் அனுபவிக்கிறத நம்ம எல்லாருமே உணர்ந்துதான் இருக்கோம். பயம் வந்து ஒரு 3 விதமான ஒரு பயங்களை பத்தி நம்ம குரான்ல பாக்குறோம். சாதாரணமான நிகழ்வுகள்ல வரக்கூடிய ஒரு பயம், அசாதாரண நிலைகள்ல வரக்கூடிய ஒரு பயம், சாத்தான் நம்மளுக்கு ஏற்படுத்தக்கூடிய பயம், கடவுள் பற்றிய பயம், மறுமை பற்றிய அந்த மாதிரி கடவுள் சார்ந்த பயம். பத்தியும் அல்லாஹ் நம்மளுக்கு குரான்ல சொல்றாங்க. முதல்ல நம்ம வந்து சாதாரணமா வரக்கூடிய பயங்கள், இப்ப நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி குரான்ல அல்லாஹ் வந்து அப்போதைக்கு ஏற்பட்ட பயங்கள் பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 11:69. ஆபிரகாமிடம் நமது தூதர்கள் நற்செய்தியுடன் சென்ற பொழுது அவர்கள் கூறினர் சாந்தி. அவர் கூறினார் சாந்தி. மேலும் விரைவில் அவர் ஒரு பொரித்த கன்றை கொண்டு வந்தார். அவர்களுடைய கரங்கள் அதனை தொடவில்லை என்பதை அவர் கண்ட பொழுது அவர்களை பற்றி அவர் சந்தேகமும் அச்சமும் கொண்டார். அவர்கள் கூறினர், பயப்பட வேண்டாம், நாங்கள் லோத்தின் சமூகத்தாரிடம் அனுப்பப்பட்டுள்ளோம். அவங்கள சந்திக்கிறதுக்கு, அபிரஹாம சந்திக்க தூதர்கள் கிட்ட வந்து அவங்க நற்செய்தியை கொடுக்கறதுக்காக வராங்க. முக்கியமான வேலை வந்து லோத்தோடைய சமூகத்தார அவங்கள அழிக்கிறதுக்காக அவங்க வந்திருக்காங்க. அப்ப அவங்க வந்து அந்த கண்ட சாப்பிடல அப்படின்னோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு விதமான சந்தேகமும் பயமும் வருது. சந்தேகத்தோடு கூடிய பயம் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப இவங்க எதிரியா இருப்பாங்களோ, இப்ப ஒரு வீட்டுல சாப்பிட மாட்டாங்கன்னா பகைவர்கள் தான் சாப்பிட மாட்டாங்க. இவங்க யாரு, இவங்க எதுக்காக வந்திருக்காங்க, ஏன் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ள அவருக்கு ஒரு பயம் வருது. அதுக்கப்புறம் அவங்க வந்து பண்றாங்க, நாங்க இதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து அந்த கொஞ்ச நேரத்திலேயே அவருக்கு வந்து பயம் போயிட்டு அவங்க வந்து லோத்துடைய சமூகத்துக்கு போறாங்க. அந்த கொஞ்ச நேரத்துல வந்துட்டு போற பயத்தை பத்தி நம்ம வந்து பார்க்கிறோம். 2வது 38:22. இது வந்து டேவிட்டோடைய காலத்துல சொல்லப்படுறது. அவருடைய அறைக்குள் அவர்கள் நுழைந்த பொழுது அவர் திடுக்குற்றார். அவர்கள் கூறினர், அச்சம் கொள்ளாதீர், நாங்கள் ஒருவர் மற்றவருடன் சச்சரவிட்டு கொண்டிருந்தோம். மேலும் நாங்கள் உம்முடைய நியாயமான தீர்ப்பை பெற விரும்புகின்றோம். எங்களுக்கு அநீதி இழைத்து விடாதீர், மேலும் சரியான பாதையில் எங்களை வழி நடத்துவீராக. இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம பார்க்கதான் செய்யறோம். வந்து வச்சுட்டு நிக்கிறோம், திடீர்னு நாங்க வீட்டுக்குள்ள யாராவது சலாம் சொல்லாம அந்த மாதிரி திடீர்னு வந்து பக்கத்துல நிக்கும் போது நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு திடுக்குடன் கூடிய ஒரு பயம் நம்மளுக்கு வரதான் செய்யுது.
நம்ம வீட்டுல உள்ளவங்களே நம்ம சத்தம் காட்டாம நம்ம பின்னாடி வந்து நின்றாங்கன்னு திரும்பி பார்த்துட்டு நம்ம நம்ம பயந்துடுறோம் இல்லையா? அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்ச நேரத்திலேயே சகஜமாயிரும். அந்த மாதிரி இவங்க நுழையும் போது அவங்க 2 பேரும் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது அவருக்கு ஒரு அந்த நேரத்துல ஏற்படக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பயத்தை பத்தி சொல்றாங்க. அடுத்து 38ல 31ல பார்த்தோம் அப்படின்னா, உமது கைத்தடியை கீழே வீசுவீராக, அது ஒரு பிசாசை போல நகர்வதை அவர் கண்ட பொழுது அவர் திருப்பி அடித்து ஓடினார். மோசஸை திரும்பி வாரும், பயப்படாதே, நீர் பூரண பாதுகாப்புடன் இருக்கின்றீர். அவர் கூறினார், அதனை எடுத்துக்கொள்ளும், பயப்படாதீர், அதர் அசல் நிலைக்கு அதனை நாம் திருப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்ப இது வந்து ஒரு ஒரு சாதாரணமா நடக்கக்கூடிய நிகழ்வு இல்லை. இது ஒரு அசாதாரணமான சூழ்நிலை. அதாவது ஒரு ஒரு கைத்தடியை கீழே போடுங்கிறாங்க, அந்த கைத்தடி அப்படியே பாம்பா மாறுறது அப்படிங்கிறது வந்து அத அத கம்பா பார்த்தவங்களுக்கு பாம்பா பார்க்கும்போது அந்த ஒரு பயம் வந்து மனசுல வரதான் செய்யும். ஸோ இந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலைகள் நடக்கும் பொழுதும் நம்மளுக்கு பயம் வரும். அவங்களுக்கு பயம் வருது, நம்மளுக்கு அது நடக்காது. அவங்க அதை பார்த்தோன்னே பயப்படும் போது அல்லாஹ் சொல்றாங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து மோசஸுக்கு சொல்றாங்க. இதே மாதிரி இன்னொரு ஒரு அசாதாரண சூழ்நிலையை பத்தி சொல்றாங்க. 28ல 7ல மோசஸுடைய தாயார வந்து அல்லாஹ் அவங்களுக்கு வந்து அல்லாஹ் உள்ளுணர்வு ஊட்டுறாங்க. நீங்க பால் ஊட்டுங்க, அந்த பிள்ளைய வந்து உயிரை குறித்து நீங்க வந்து அச்சம் எதுவும் கொள்ளாதீங்க, அச்சமும் துக்கமும் இல்லாம அவரை நீங்க வந்து ஆத்துல தூக்கி வீசிடுங்க, அவரை நான் உம்மிடம் திரும்ப நான் சேர்க்கிறேன், அவரை தூதர்களில் ஒருவராகவும் நான் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து சொல்றாங்க. இப்போ ஒரு குழந்தைய தூக்கி ஆத்துல போடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண சூழ்நிலை இல்லை. அந்த அதுல போட்டோன்னே அது அப்படியே கவுந்துச்சு, அது தண்ணி அடிச்சுக்கிட்டே போய் அப்படியே பிள்ளைய எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருச்சுன்னா அப்படின்னு சொல்லி ஒரு தாய்க்கு தன் பிள்ளைய விடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு பயம் இல்லை. ஆனா அல்லாஹ் சொல்றாரு, நான் உன்கிட்ட கொண்டு வந்து திருப்பி சேர்ப்பேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அதே மாதிரி மோசஸ் வந்து ஒரு கொலை பண்றாரு இல்லையா, அதை பத்தி எல்லாம் சொல்றாங்க. அதாவது மோசஸுடைய அந்த அவங்க இருக்கக்கூடிய கூட்டத்துல 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒருத்தர் அவர் சமூகத்தை சேர்ந்தவர், இன்னொருத்தர் மற்றொரு இதை சேர்ந்தவர். 2 பேர் சண்டை போடும்போது அவருக்கு ஏத்துக்கிட்டு சண்டை போடும்போது அவர் வந்து எதிராளி வந்து இறந்துடுறாரு. அப்ப இறந்தவொன்னு அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஊரை விட்டு ஓடுறதுக்கு அவர் முயற்சி செய்யறாரு. 20ல 18 காலையில் அச்சத்துடனும் விழிப்புடனும் அந்த நகரத்தில் இருந்தார். முந்தைய தினம் அவருடைய உதவியை கோரியவன் மீண்டும் அவரிடம் உதவி கேட்டான். மோசஸ் அவனிடம் கூறினார், மெய்யாகவே நீ தொந்தரவை உருவாக்கும் ஒருவனாக இருக்கின்றேன். அவர் வந்து இந்த கொலை குற்றத்தை செஞ்சுட்டோம், நம்மளை பிடிச்சி சட்ட ரீதியா நம்மளை தண்டிச்சிட்டாங்கன்னா அந்த விளைவுகளை அவர் நினைச்சு அவர் பயந்துகிட்டு யாருக்கும் தெரியாம அவர் ஓடிடணும் அப்படின்னு நினைக்கிறார். அந்த அந்த விஷயத்த செஞ்சோடனே அவருக்குள்ள ஒரு பெரிய அச்சம் வருது. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சாதாரண பயம் கிடையாது. கொலை பண்ணும் போது எவ்வளவு பெரிய ஒரு பயத்தை அது கொடுக்கும். அது வாழ்நாள் சிறையா கூட இருக்கலாம். என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாம அவர் வந்து பயந்துகிட்டு அந்த ஊரை விட்டு ஓடுறாரு. அந்த மாதிரி அசாதாரண சூழ்நிலைகளையும் நம்மளுக்கு எப்பேற்பட்ட பயம் வரும் அப்படிங்கிறத பத்தியும் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்றாங்க. லோத்துடைய இருப்பிடத்திற்கு 29ல 33ல சொல்றாங்க, லோத்தின் இருப்பிடத்திற்கு நம் தூதர்கள் வந்து சேர்ந்த பொழுது அவர்கள் தவறாக நடத்தப்பட்டனர். அவர்களுடைய வருகையினால் அவர்கள் சங்கடத்திற்கு உள்ளானார்கள். ஆனால் அவர்கள் கூறினர், அச்சம் எதுவும் கொள்ளாதே, மேலும் கவலையும் கொள்ளாதே, உம்மையும் உம் குடும்பத்தாரையும் நாங்கள் காப்பாற்றுவோம், உம்முடைய மனைவியை தவிர அவள் அழிக்கப்பட்டவளாக இருக்கின்றாள் அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த அந்த வந்து அந்த ஆண்கள் வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆண்கள் இந்த மலக்குகளான ஆண்களை பார்த்து விரும்பிட்டு அவங்க வந்து நிக்கும் பொழுது அவர் ரொம்ப சங்கடப்படுறாரு. அவர் எவ்வளவோ தவிர்த்துக்கிற விரும்புறாரு. பட் அவர் நான் பலகீனமா இருக்கேன், என்னால அதை செய்ய முடியல அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கவலைப்படுறாரு. அப்போ மலக்குகள் சொல்றாங்க, நீங்க அச்சப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க. தன்னுடைய விருந்தினர்கள் அவங்க முன்னாடி சங்கடப்படுறத அதை நினைச்சு அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ ஆண்களை தேடி வர்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அந்த இடத்துல அவருக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு பயத்தையும் கவலையும் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி நிறைய நிறைய இடங்கள் அல்லாஹ் வந்து அசாதாரண சூழ்நிலை பத்தியும் சொல்றாங்க. இப்ப போருக்கு போகணும், ஒரு போரை துவங்கணும் அப்படின்னா
அந்த மக்களை சொல்றாங்க, நீங்க போய் சண்டை போடுங்க. நீங்க ஏன் அவங்கள எதிர்த்து சண்டை போடுறதுக்கு நீங்க ஏன் பயப்படுறீங்க? நீங்க நம்பிக்கையாளரா இருந்தா நீங்க எனக்கு தான் பயப்படணும், அவங்களுக்கு நீங்க பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலைகளையும் மனிதர்களுக்கு வந்து அவ்வளோ பயம் வருது. சாதாரண பயம் வருது. புது சூழ்நிலைகளுக்குள்ள போகும்போதும் சரி, இல்ல உயிர் ஆபத்தா இருக்கட்டும், இல்ல சட்ட ரீதியான பிரச்சனைகளா இருக்கட்டும், நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை குறித்த நம்மளுக்கு வரக்கூடிய பயமா இருக்கட்டும், இது எல்லாமே மனிதர்களுக்கு அல்லாஹ் வந்து இயல்பா வச்சிருக்கிற ஒரு உணர்வா, ஒரு பய உணர்வா வருது, இல்லைன்னா ஒரு குற்ற உணர்வா வருது, இல்லைன்னா அது ஒரு எச்சரிக்கை உணர்வா வருது. சில நேரங்கள்ல அது நல்லதாவும் இருக்கு, பல நேரங்கள்ல அந்த பயம் வந்து கெட்டதாவும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம மனசுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து நிறைய பயங்களை நம்ம வச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். யாருமே இப்ப எனக்கு எந்த பயமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு ஒரு சிந்தனை நமக்குள்ள இருந்துட்டே இருக்கு. அல்ல மனிதனை சோதிப்பேன்னு சொல்றது கூட பயம், பசி, உயிர் இழப்பு, பயிர் இழப்பு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இழப்புகள் மூலமா சோதிக்கிறது. நம்ம பயப்படுறோமா இல்லையா, அதை நினைச்சு நம்ம எப்படி அதை எடுத்துக்கிறோம். இப்ப நிறைய நம்ம வந்து நம்ம தொழில் என்ன ஆகும், இன்னைக்கு நம்மளுக்கு வருமானம் எப்படி கிடைக்கும், நாளைக்கு இதே வருமானம் நம்மளுக்கு கிடைக்குமா, இந்த இந்த பிசினஸ் வந்து நம்மளுக்கு நஷ்டம் அடையாம போகுமா, நம்ம இதுல ஜெயிச்சிரும் இல்ல இப்படியே தான் போகுமா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நம்மளுக்கு நிறைய அதை குறித்த ஒரு அச்ச உணர்வு இருந்துட்டே இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி நம்ம பிள்ளைகளை குறித்தும் நம்ம ரொம்ப பயந்துக்கிறோம். இவங்க வந்து நல்ல மார்க் எடுப்பாங்களா, இவங்க வந்து நல்ல காலேஜ்ல சேருவாங்களா, இவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குமா, இவன் நல்லா வருவானா வரமாட்டானா, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு. பொம்பளை பிள்ளைங்களை வச்சிருந்தோம்னா இவங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்குமா, வாழ்க்கை அமையுமா. நிகழ்காலத்துல நம்ம வாழாம எதிர்காலத்தை குறித்து நம்ம வந்து இருக்கோம். என்னோட குடும்பத்துக்கு என்ன ஆகும், என் பிள்ளைக்கு என்ன ஆகும், அப்படிலாம் பயந்துக்கிறவங்க தான் என்ன பண்றாங்க, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது என் குடும்பத்துக்கு உதவும் அப்படின்னு சொல்லி. மனிதன் வந்து இந்த பயத்தினாலேயே தன்னுடைய வாழ்க்கை நிறைவா வாழ் அதை நினைச்சு நினைச்ச உடம்பு சரியில்லாம போயிருது. அப்போ சரியில்லாம போனாலும் பயம் வருது, என் உடம்பு இப்படியே ஆயிடுமோ, இப்படி ஏதாவது ஒன்ன நினைச்சு வயசாயிடுச்சு என் புள்ள பாத்துக்குமா, என்னை யார் பாத்துப்பாங்க, ஏதாவது ஒரு சந்தேகம், ஒரு பயம் நம்ம மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஒரு பலகீனமான மனநிலையோட தான் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். மனிதர்களை பார்த்து பேசுறது கூட நம்மளுக்கு சம்டைம்ஸ் பயமா இருக்கு. அதிகாரத்துல உள்ளவங்க, ஒருத்தர் பதவியில இருக்காரு, போலீஸ்காரரா இருக்காரு, கலெக்டரா இருக்காரு, கவுன்சிலர் இருக்காரு, யாரை பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து அவங்கள்ட்ட எப்படி போய் நம்ம டீல் பண்றது அப்படின்னு மனுஷங்களை பார்த்து கூட நம்ம வந்து பயந்துக்கிறோம். இல்ல நம்மளுக்கு வர்ற சூழ்நிலைகள், இந்த சூழ்நிலையை நான் எப்படி தாண்டி போவேன், நம்மளுக்கு அது அப்படியே அந்த சூழ்நிலை வந்து அந்த நேரத்துல நம்மளுக்கு அவ்வளவு பெரிய பாரமா இருக்கு, நம்மளுக்கு பயத்தை கொடுக்குது. ஏன்னா நம்ம எல்லா விஷயங்களையுமே அப்படியே உடல் சார்ந்தே, இந்த இந்த மெட்டீரியல் திங்ஸ் சார்ந்தே நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கோம். என் உடலை குறித்த கவலை, அதாவது நம்ம நம்ம உடலை பத்தி கவலைப்படுறதே உடம்ப கெடுக்குதுன்னு தெரியாம நம்ம கவலைப்பட்டுக்கிறோம். நம்ம உயிரை காப்பாத்திக்கணும்னு கவலைப்படுறோம். இல்ல நான் இப்ப என்ன நிலையில இருக்கேன், நான் நல்லா இருக்கேன்னா அப்ப இதே மாதிரியே வெல்த்தியாவே நான் கடைசி வரைக்கும் இருக்கணும். ஏன்னா எல்லாரும் முன்னாடி என் பேரை காப்பாத்தணும். நான் இது நாளைக்கும் நான் இப்படியே இருந்துருவேனா, இல்ல அதுக்கு முன்னாடியே நான் ஏதாவது தயார்படுத்தி வச்சுக்கணுமா அப்படிங்கிற ஒரு பயம், கவலை, இப்படி ஏதாவது ஒன்ன நம்ம துரத்திக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு ரிலாக்ஸா நிம்மதியா இருக்கிறது நம்மளுக்கே பிடிக்க மாட்டேங்குது. அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயத்தை வந்து நம்ம மனசுல வச்சுக்கிட்டே வந்து அதை என்ஜாய் பண்ண பழகிறோம். ஒரு சின்ன பயம் வந்து நம்ம மனசுல தோண ஆரம்பிச்ச உடனே சாத்தான் வந்து அப்படியே அதை நம்மளுக்கு அப்படியே டெவலப் பண்றோம். அப்படியே நம்ம நம்ம மனசை அப்படியே நெருக்கிக்கிட்டே வருவான். அப்படியே நம்மளுக்கு அந்த மனசு குறுகி போறத நம்மளால நல்லா உணர முடியும். அப்படியே தொடர்ந்து தூவம் போட்டுக்கிட்டே இருப்பான். இன்னும் நீ நல்லா சிந்தி, இதை பத்தியே நீ நல்லா பயமா சிந்தி, நீ இதை நினைச்சு பதட்டமாகு அப்படின்னு சொல்லி சாத்தானும் அவனுடைய படையினரும் நம்ம மனசுல அந்த அச்சத்தை புகுத்துறது தான் அவங்க வேலையாவே இருக்கு அப்படின்னு நல்லா சொல்றாங்க. 3:175 பார்த்தோம் அப்படின்னா, சாத்தானின் ஆயுதம்
தன்னுடைய ஆதிக்கத்தில் உள்ளவர்களுக்குள் அச்சத்தை புகுத்துவதே சாத்தானின் வழிமுறையாக உள்ளது. நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அவர்களுக்கு அஞ்சாதீர்கள், அதற்கு பதிலாக என்னையே அஞ்சுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செய்ய போகும்போதும் நமக்குள்ள ஒரு பலவிதமான சிந்தனைகளோடு கூடிய ஒரு பயத்தை அவன் நம்ம மனசுல கொண்டு வந்து புகுத்திக்கிட்டே. இப்ப நம்ம செய்ய போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம தர்மம் செய்ய போறோம்னா, நீ எதுக்கு இந்த தர்மத்தை பண்ற அப்படின்னு சொல்லி நம்ம மனசுல அவ்வளோ பெரிய ஒரு ஒரு கேள்வியை, நிறைய கேள்விகளை அவன் கொடுக்குறான். நீ 2000 கொடுக்கலான்னு நினைக்கிறியா? 1000 ரூபா கொடு போதும், உனக்கு சேஃப்டிக்குன்னு யாரையாவது வச்சுக்கோ. இல்ல நீ கொடுத்து கொடுத்துதான் இப்படி ஆயிட்ட. சரி, நீ இவ்வளவு நாள் கொடுத்த, உன்னை எவனாவது மதிச்சானா? இல்ல நீ இவ்வளவு நாள் கொடுத்திய, எவனுக்காவது அந்த நன்றி இருந்துச்சா? வச்சிருந்தேன்னா உனக்காவது இந்த காசு நாளைக்கு உதவும். நீ யாரும் எதிர்பார்த்திருக்கவே தேவையில்லை, நீ ராஜா மாதிரி வாழலாம், இவங்களுக்கு கொடுத்ததுனால உனக்கு என்ன பிரயோஜனம் இப்படின்னு அப்படியே அப்படியே நம்ம மனசுக்குள்ள அப்படியே நம்ம எந்த வார்த்தைகளை சொன்னா நம்மளை டைரக்டா தாக்க முடியும் அப்படின்னு எங்க போட்டா அடிப்போம் அப்படின்னு சொல்லி அவன் நம்ம எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு விதத்துல டார்கெட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். அப்ப இப்படி நீ கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு செலவுக்கு வந்தா நீ என்ன பண்ணுவ? உனக்கு யார் கொடுப்பா? நீ யார்கிட்ட போய் கேட்ப? உனக்கு அப்படி பழக்கமே இல்லையே. இப்படியெல்லாம் எல்லா விஷயத்தையும் எனக்குள்ள அவன் கொடுக்குறான். இதெல்லாம் நம்ம இதெல்லாம் தாண்டி ஓவர் கம் பண்ணி கொடுத்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே பயமா நம்மளுக்குள்ள அவன் விதைச்சுக்கிட்டே இருக்கான். 6ல வாருங்கள், உங்களுடைய இரட்சகர் மெய்யாகவே உங்களுக்கு தடுத்திருப்பதை நான் உங்களுக்கு எடுத்துரைக்கின்றேன். அவருடன் போலி தெய்வங்களை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாகாது. உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். வறுமையை குறித்து அச்சத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கொலை செய்யலாகாது. உங்களுக்கும் அவர்களுக்கும் நாமே உணவளிக்கின்றோம். பெரும் பாவங்களை பகிரங்கமானவையோ அல்லது மறைக்கப்பட்டவையோ நீங்கள் புரியலாகாது. நீதியின் போக்கிலேயே தவிர நீங்கள் கொலை செய்யலாகாது. கடவுள் உயிரினை புனிதமாக ஆக்கியுள்ளார். இவை உங்களுக்கு அவருடைய கட்டளைகளாகும், நீங்கள் புரிந்து கொள்ளும் பொருட்டு. பிள்ளைய பெத்த அதுங்க நம்ம முதல்ல நம்ம நிறைய செலவழிக்கணும் அப்படிங்கிற பயத்தை தான் கொடுக்கும். அந்த பிள்ளைகளை நம்ம பெத்து அதுங்களுக்கு படிக்க வச்சு, பொம்பளை பிள்ளைங்களா இருந்தா அதுங்களுக்கு நகை பண்ணி போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து எவ்வளவு செலவுகள் இருக்கு. இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா? ஏன்னா நம்ம கடவுளுடைய வார்த்தைகளை உள்ள எடுத்துக்கிறதே இல்லை. கடவுள் உனக்கும் அவங்களுக்கும் நான் தான் கொடுக்குறேங்கிற அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு பயமே வராது. ஆனா நம்ம அதை கவனத்துல கொள்ளாததுனால சாத்தானுக்கு நல்லா தெரியுது இவன் அதுல கவனத்துல கொள்ளல அப்படின்னு சொல்லி நமக்குள்ள அந்த பயத்தை அதிகமா புகுத்தி நம்ம மனச குழப்பி நம்மள தவறான முடிவின் பக்கம் அவன் நகர்த்துறான். ஏன்னா நம்ம அதை சரியான முடிவு எடுத்தா சொர்க்கத்துக்கு போயிடுவோம்ல. அதனால அவனுக்கு நல்லா தெரியுது நம்ம எதுல குழம்புவோம் அப்படிங்கிறத. அவனும் அவனுடைய படையினரும் ரொம்ப விழிப்பா உட்கார்ந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்மளுடைய வீக்னஸ் கூட நம்மளுக்கு அவ்வளோ கரெக்டா தெரியாது, நம்மளுக்கே தெரியாது. ஆனா அவனுக்கும் அவனுடைய படையினருக்கும் அவ்வளோ நல்லா தெரியும். அவ்வளோ இதா நம்மளை உட்கார்ந்து அவங்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப நம்மளை சுத்தி தான் அவங்க எல்லாருமே இருக்காங்க. அவனும் அவனுடைய படையினரும் நம்மளை சுத்தி தான் இருக்காங்க. அவங்க வேற டைமென்ஷன்ல இருக்கிறனால நம்மளுக்கு தெரியல நம்ம என்ன மாதிரி உணர்வுகளோட இருக்கோம். திக்ரு பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு கொட்டாவியா கொடுத்துட்டே இருப்பான். நீ தூங்கு, உனக்கு தூக்கம் வருது அப்படின்னு. நீ போன் பாக்குறியா? இதெல்லாம் நல்லது, பாரு 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 அப்படின்னு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வச்சுட்டே இருப்பான். நம்ம என்ன இதுல இருக்கோம், என்ன சிந்தனையில இருக்கோம், அதுல எப்படி நம்மளை தவறா கொண்டுட்டு போலாம் அப்படிங்கறதுலயே அவன் குறியா உட்கார்ந்து நம்ம முன்னாடிதான் உட்கார்ந்து அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்மள நரகத்துக்கு அனுப்பணும்னு சொல்லிதான் அவன் அவகாசமே வாங்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அவன் அவ்வளவு பெரிய சூழ்ச்சிக்காரனா இருக்கான். ஆனா அதை பத்தி நம்ம எந்த ஒரு கவனமே இல்லாம இருக்கும். அது ஒரு உண்மையான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனா அதை நம்மளை ட்விஸ்ட் பண்ணி நம்ம கிட்ட சொல்லி நம்மளுடைய எண்ணங்களை மாத்தி அந்த விஷயத்த குறித்த பயத்தை நம்மளுக்கு கொடுத்து
அப்படியே நம்மளை எந்திரிக்க விடாம நம்மளை அப்படியே அமுக்குறது தான் அவனுடைய வேலையா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அவன் நேரா நம்ம மனசுக்குள்ள போய் போடுவான், நம்ம எண்ணத்துக்குள்ள கொண்டு போய் அந்த விஷயத்த வச்சிருவான். அப்ப திரும்ப நம்மளுக்கு அந்த கிசுகிசுப்புகள் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம தொடர்ந்து அந்த இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை இழுத்து கொண்டு போய் அப்படியே கொண்டுட்டு போய் அவனுடைய சைட்ல அவன் போட்டுவான். கடவுளுடைய பாதையில இருந்து நம்மளை தடுத்து நம்மளுக்கு பயத்தை கொடுத்து, உனக்கு இந்த விஷயம் கரெக்டா நடக்காது, நீ நினைச்ச மாதிரி நடக்காது, இது எல்லாமே உன்னை சுத்தி உள்ளவங்க 50 பேரும் சொல்ல போறாங்க பாரு, எப்படி ஆக போகுது பாரு அப்படின்னு எவ்வளவுலாம் நம்மளுக்கு அந்த விஷயத்த கன்ஃபியூஸ் பண்ணி நம்மளுக்கு சூழ்ச்சியை கொடுத்து நம்மளுக்கு பயத்தை ஏற்படுத்தி நம்ம அதுல இருந்து விலக வைக்க முடியுமோ அதுக்குள்ள வேலையெல்லாம் அவன் ரொம்ப 100% பண்ணுவான். நம்ம அதுல சிக்கிடுவோம். பல நேரங்கள்ல நம்ம அதுக்குள்ள சிக்கிறோம், நம்ம நஷ்டவாளிகளா ஆயிரும். பயம் தானே நம்ம காரியம் முடிஞ்சு. ஆனா கடவுள் நம்மளுடைய அவ்வளவு அழகாக்கி கொடுக்குறாரு. ஆனா சாத்தான் நம்ம கண்ணுக்கு அதை அழகா காட்டி அப்படியே நம்மள தோற்கடிக்க வச்சிடும். கடைசி நேரத்துல சாத்தான் என்ன பண்றான், கைவிட்டுறான். நீங்க பார்க்காததெல்லாம் நான் பாக்குறேன், நான் கடவுளை குறித்து நான் பயந்துக்கிறேன், கடவுளின் தண்டனை அச்சுறுத்தக்கூடியதா இருக்கு, அதனால நான் பயந்துக்கிறேன்னு அவன் குதிங்கால அவன் தூக்கிட்டு திரும்பி ஓடி போயிடுறான் அப்படின்னு சொல்றான். அது வரைக்கும் அவன் நம்மளை எப்படியெல்லாம் இழுத்துட்டு போக முடியுமோ அப்படியெல்லாம் இழுத்துட்டு போறான். அவனுக்கு கடவுளுடைய சக்தி தெரியுது, அவருடைய தண்டனையை பத்தி தெரியுது, அவர் எவ்வளவு வல்லமை மிக்கவருங்கிறது தெரியுது, அவனால எதுவுமே செய்ய முடியாதுங்கிறதும் அவனுக்கு தெரியுது. அப்ப ஏன் நம்ம கிட்ட வரான், நம்மளையும் சேர்த்து நரகத்துக்கு இழுத்துட்டு போய் தள்ளிடணும் அப்படிங்கறதுலதான் அவன் குறியா இருக்கான் அப்படிங்கிறத நம்ம அவனைதான் கூட்டாளியா சேர்த்துக்கிறோம். அல்லாஹ் சொல்றாரு, அவன் தீவிரமான விரோதி, உன் பயத்தை போட்டு உன்னைய அவன் பக்கம் இழுத்துட்டு போறான்னு சொன்னாலும் நம்மளும் அவனோட தான் சேர்ந்துக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய ஈகோ அவனோட ஒத்து போகக்கூடிய மாதிரிதான் நம்மளுடைய மனசை, நம்மளுடைய ஆன்மாவை நம்ம ரொம்ப பலகீனமா வச்சிருக்கோம். ஸோ நம்ம அல்லாவுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு பதிலா சாத்தானுடைய வார்த்தைகளுக்கு தான் நம்ம கீழ்ப்படியக்கூடியவங்களா இருக்கோங்கிறத பாக்குறோம். நான் என்னை அப்படிதான் நான் பாக்குறேன். அவனுடைய இதுக்கு எனக்கு ஈஸியா கரெக்ட் தான், அவன் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு நான் போயிடுறேன். ஆனா அல்லாவுடைய பாதையில வர்றதுக்கு நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன். அவன் அப்படி மயக்கிறான், நம்மளை அப்படி ஏமாத்துறான். எப்படி ஆதம ஏமாத்துறான், உனக்கு அப்படியே நித்திய வாழ்வு கிடைக்கிறதுல இருந்து உனக்கு போயிடும் அப்படின்னு சொன்னோன்னா அவர் விழுகிற மாதிரி நம்மளை அப்படியே பயத்தை கொடுத்து நம்ம மனசுல திணிச்சு அப்படி கடவுளுடைய பாதையில இருந்து திருப்பிடுறான். நம்ம அவனுடைய வார்த்தைக்கு அப்படியே அடிமையாக்கிறோம். ஆமா, எனக்கு இதெல்லாம் எப்படி நடக்கும்னு தெரியலையே, நல்லா நடக்குமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம பயப்படுறோம். ஆனா கடவுள் சொல்றாரு, நீ அவனுக்கு பயப்படாத, நீ எனக்கு பயப்படு, நான் உன்னைய நல்வழிக்கு திருப்புறேன் அப்படின்னு சொல்றாரு. சாத்தானுடைய பயம் நம்மளுக்கு பயத்தை கொடுத்து நம்மளை தீமையின் பக்கம் தள்ளக்கூடியதா இருக்கு. ஆனா கடவுளுடைய பயம் நம்மளை சீர்திருத்திக்கிற வைக்குது, நம்மளை வருந்த வைக்குது, அச்சம் கவலையில இருந்து நம்மளை வெளியேற்றி ஒரு சந்தோஷமான பாதையின்பால் அது வழி நடத்தக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். 2:277 எவர்கள் நம்பிக்கை கொண்டு மேலும் நன்னெறியானதொரு வாழ்வு நடத்தி மேலும் தொடர்பு தொழுகைகளை கடைபிடித்து மேலும் கடமையான தர்மத்தை கொடுக்கின்றனரோ அவர்கள் தங்களுடைய பிரதிபலனை தங்களுடைய இரட்சகரிடமிருந்து அவர்கள் பெறுகின்றனர். அவர்கள் அச்சம் கொள்ள எதுவும் இருக்காது, அன்றி அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். நீங்க முதல்ல சரியா தொழுறீங்களா அப்படிங்கறத எல்லாம் கேட்கிறாங்க. நீ சரியா தொழுதாலே நீ அச்சப்பட தேவையில்லை. நம்ம சோம தொழுறோமா, கவனத்தோட தொழுறோமா, அடுத்தவங்களுக்கு காட்டிக்கிறதுக்காக தொழுறோமா, நம்ம முக்கியத்துவம் கொடுத்து தொழுறோமா, சரியான நேரத்துல டைம் ஆயிடுச்சு முதல்ல கடமையை முடிக்கணும்னு முன்னுரிமை கொடுத்து தொழுறோமா, கட்டளைகளை கடைபிடிப்பதில் உறுதியா இருந்து தொழுறோமா, இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் சொல்ற, நீ எதுக்கு கவலைப்படணும், நான் இருக்கேன். நம்ம அல்லாவுடைய கான்டாக்ட்லயே இருக்கும் போது, நீ ஏன் கான்டாக்ட்லயே இருக்கும் போது நீ அச்சமே கொள்ள தேவையில்லை அப்படிங்கிற. அல்லாவுக்கு நம்ம முழுசா சரண் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அது எல்லா விஷயங்கள்ல இருந்தும் நம்மளை பாதுகாக்கும் அப்படிங்கறத அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா.
அப்ப நம்ம பயத்துல இருந்து விடுபடணும்னா நம்மளுடைய தொழுகை சரியான முறையில் பேணப்படுதா அப்படிங்கறத நம்ம சரி பார்க்கணும். அதே மாதிரி ரெண்டாவது ஜக்காத்து, நம்மளுடைய கடமையான தர்மத்தை பத்தி எல்லாம் சொல்றாங்க. கரெக்டா நம்ம கணக்கு பண்ணி நம்மளுடைய கடமையான தர்மத்தை நம்ம கொடுக்கறோமா? நம்ம அவ்வளவு பாவம் பண்ணிட்டு வந்திருக்கோம். நம்மளுடைய அந்த தர்மம் கொடுக்க கொடுக்க நம்மளுடைய தர்மம் ரகசியமா இருக்கோ பகிரங்கமா இருக்கோ, எப்படி கொடுக்கணும்னு நம்ம விரும்பினாலும் சரி, நீங்க கொடுங்க. உங்களுடைய ஆன்மாவை மீட்டுக்கிறதுக்காக நீங்க கொடுங்குறீங்க, நீங்க தர்மத்தை கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. நீங்க ஃபீல் பண்ணிருக்கலாம் கொடுக்கும் போது, எப்ப நம்ம தர்மம் கொடுத்தாலும் அது எவ்வளவா இருந்தாலும் சரி, அதை கொடுக்கும் போது நமக்குள்ள அந்த ஒரு பிளசண்டான ஒரு ஃபீல் வர்றதையும், நம்ம மனசு நிறைவாகிறதையும் மனசு அமைதியாகிறதையும் நம்மளால உணர முடியும். ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனா உங்களுக்கு இது ரொம்ப பாரமா தெரியுதா, வெற்றி வருமா என்னன்னு ஒரு எதிர்பார்ப்போட இருக்கீங்களா, தர்மத்தை கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு அல்லாஹ். நீ வெற்றி வர்றதுக்கு முன்னாடி தர்மத்தை கொடு. எல்லா நேரங்களையும் நீங்க தர்மம் கொடுத்து நம்ம பழகணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த காரியமே அல்லாஹ் அவ்வளவு அழகாக்கி கொடுத்துருவார். நம்ம எதை பத்தியுமே பயப்படவே தேவையில்லை. அல்லாஹ் நம்மளுக்கு அவ்வளவு சிறப்பாக்கி தருவாங்க. எந்த ஒரு தவறான செயல் நம்ம செய்ய போகும்போதும் அல்லாஹ் சொல்றாங்க, நீ என்னை குறித்து பயந்துக்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம புறம் பேசுறோம். இப்ப புறம் பேச போறோம் அப்படின்னாலே முதல்ல எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் பாட்டுக்கு பேசுவேன். பேசிட்டு அது புறணும் யோசிக்க மாட்டேன், புறணும் எனக்கு மைண்ட்லயே வராது. நான் மணிக்கணக்கா நான் பேசிடுவேன். அது ஒரு ஸ்டேஜ்ல நான் அப்படி இருந்தேன். அப்புறம் புறம் பேசும் பொழுது பேசிக்கிட்டு இருக்கும் போதே எனக்கு அந்த கவனம் வருது, ஐயோ நம்ம இப்ப பேசுறோமே இது புறம், இப்படி நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை நம்மளுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் குரான் படிக்க படிக்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த மாதிரி சிந்தனை வருது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இப்பெல்லாம் இவங்க போன் பண்ணாலே இவங்க ஏதாவது பேசுவாங்களே, அல்லாஹ் என்னை காப்பாத்துங்கல்ல, என்னை எதுவும் தப்பா பேசாதீங்கல்ல அப்படிங்கிற அந்த விழிப்பை அல்லாஹ் தராரு. சோ இந்த அல்லாஹ் நம்ம மனசுக்குள்ள தர்ற பயங்கள் எல்லாமே நம்மளுக்கு பயம் இருந்த இடத்துல அமைதியை தான் கொடுக்குது, பாதுகாப்பை கொடுக்குது, நிம்மதியை கொடுக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது. கடவுளுக்கு பயந்தோம்னா நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்குங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லித்தராரு. கேள்வி கணக்கை குறித்து நம்ம பயந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை முழுவதும் நம்ம பயப்படவே தேவையில்லை. இது ஒண்ணுமே இல்லாத வாழ்க்கை, இதுல நடக்கிற விஷயங்களும் ஒண்ணுமே இல்லாதது, எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு நம்ம நிம்மதியா இருக்கலாம். தனிமையில் இருக்கும் பொழுதும் நீங்க பயந்துக்கோங்க, அல்லாஹ்வுக்கு பயந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம மட்டும் இல்ல, நம்ம கூட அல்லாஹ் இருக்காரு, நம்ம செய்யக்கூடிய செயல்களையும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற பயம் இருந்தது அப்படின்னா நம்ம எந்த தப்புமே பண்ண மாட்டோம். ஒரு சின்ன தப்பு பண்ண போறோம்டா கூட நம்மளுக்கு பயம் வந்துடும், அல்லாஹ் என் கூட இருக்காரு அப்படின்னு. அப்ப நான் தப்பே பண்ணாத நிலைக்கு போகணும்னா நான் கடவுளுக்கு மட்டும்தான் பயப்படணும். கடவுளுக்கு பயந்து ஒருத்தவங்க நன்னறியான காரியம் பண்றாங்க அப்படின்னா அவங்க எந்த அநீதியையோ துரதிர்ஷ்டத்தையோ அவங்க அவங்க நினைச்ச அச்சமே கொள்ள தேவையே இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. எனக்கு இப்படி நடந்துரும், அதிர்ஷ்டது என்ன, நம்ம நினைச்ச மாதிரி நம்ம நினைச்சதை விட சிறப்பா நடக்கிறது அதிர்ஷ்டம். அப்ப துரதிர்ஷ்டமே நடக்காது அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிடிக்காத ஒண்ணுமே நடக்காது, நீ நம்பிக்கை கொள்ளு அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றாரு. அல்லாஹ் மேல நம்ம பயபக்தியோட இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மளுக்கு அப்படியே எல்லாத்தையும் எளிதாக்கி கொடுத்துருவார். அப்படியே மலை மாதிரி தெரியும் ஒரு விஷயம் நம்மளுக்கு, அப்படியே பனி போல அல்லாஹ் ஆக்கி விட்டுருவார். அவர் மேல நம்ம பக்தியோட இருந்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதுல எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிற வழி அல்லாஹ் நம்மளுக்கு கத்து தருவார். அல்லாஹ் மேல நம்ம பயபக்தியோட இருந்தோம் அப்படின்னா அவரு அந்த மன இருளுல இருந்து நம்மளை வெளியேற்றி நம்மளை ஒளியின்பால் வழிபடுத்துவார். நம்ம முழுசா நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் அல்லாட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எல்லா விஷயங்களையும் நம்மளுக்கு எளிதாக்கி தருவார். அதுக்கு தேவையெல்லாம் அவர் மேல நம்ம வைக்கக்கூடிய இந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உறுதியா இருந்தது அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையில நம்ம நம்ம எவ்வளவு சாத்தான் அவன படையினர் எல்லாரும் சுத்தி நின்றாலும் நம்ம எதை நினைச்சோம் அச்சமும் கொள்ள தேவையில்லை, பயமும் கொள்ள தேவையில்லை, எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். ஏன்னா அவர் நம்ம கூட இருக்காருங்கிற அந்த நினைப்பு நம்மளுக்கு அதிகமா வந்துருது இல்லையா, அப்ப எல்லாத்தையும் நம்மளுக்கு அவர் செய்து தருவார். கடவுள் மீது கொள்ற பயம் மட்டும்தான் நம்மளை திருத்தக்கூடியதாகவும் சரியான வழி நடத்தக்கூடியவும் இருக்கும். எப்பவுமே கடவுள் மீது மட்டுமே பயம் கொள்ளக்கூடியவர்களாக
அல்லாஹ் நம்ம அனைவரையும் மாத்தணும். அவருக்கு மட்டுமே முற்றிலும் சரணடைந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களாக நம்ம அனைவரையும் அவர் ஆக்கி அருள்பாலிப்பாராக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும்.